ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க. ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க. ஐயா நீங்க ஜெயிச்சு விட்டீங்க. ஐயா எதிரிங்க நீங்க ஜெயிச்சு விட்டீங்க. எலெக்ஷனே நடக்கல, நான் எப்பலாம் ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீங்க அண்ணா போஸ்டர் ஜெயிச்சிட்டீங்க. தியாகி வாபஸ் வாங்கிட்டானே. நேத்து போட்ட போடு ஒர்க் அவுட் ஆயிருக்குடா. அதுக்குள்ள வேற யாராவது வந்துட போறானுங்க. 5 மணிக்குள்ள பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு போய் பதவியாளர் கையோட வாங்கிட்டு வந்துடலாம். ஐயா நான் கேட்கறேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க சேர்மன் பதவியில உட்கார்ந்தது முதல் வேலையா எனக்கு ஒரு டெண்டர் எடுத்து கொடுத்துருங்க. அதை வச்சு நான் கொஞ்சம் வருமானம் பாத்துக்குவேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் வர்ற மாதிரி வருமானம் பண்ணா போதும் இல்ல? அது போதும். அதை வச்சு கூழோ கொஞ்சோ குடிச்சு பொழைச்சுக்குவேன். இப்ப அதான் சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமா. அப்புறம் எதுக்கு 1 லட்சம் ரூபாய் நானே வச்சுக்கிறேன். வாங்க. அண்ணா போஸ்ட் வாங்க வந்தீங்களா? ஆமா. அது எப்படிங்க முடியும்? தம்பி பாலு உங்களை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சே. என்ன சன்னாயிட்டீங்க? உங்களை எதிர்த்து நிக்கிறது மட்டுமல்ல, ஜெயிக்க போறதா அவர்தான். இனிமே உங்க தர்பார்லாம் எடுபடாது ராமசாமி. நீங்க வாங்கின போலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற நாமஞ்சாமி. அப்போ டெண்டர் எனக்கு கிடைக்காத? கிடைக்கும். எப்படி? இப்படி. ஐயோ தம்பி பாலு வாழ்க. தெரியாம கால் பட்டுச்சுடா. அப்படியா? அப்ப அண்ணன் ராமசாமி வாழ்க. வாய்க்குள்ள ஏகப்பட்ட திருப்பங்கள் வச்சிருக்கிற. சரியா போயிடும். இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்டவா இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்களை அவுத்தோடு அவராட போறோம். வாங்க. ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட? அவ்வளவு மீனாவை அவங்கதான் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. தம்பி, மத்தவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லதாதான் நடக்கும். இந்த தேர்தல்ல எங்க கையால உங்க கழுத்துல வெற்றி மாலை விடுற அதே நேரத்துல மீனா கழுத்துல நீ போடுற மணமால விழுந்தே தீரும். தம்பி, முதல்ல தேர்தலுக்கான வேலையை நாம பார்ப்போம். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நமது சின்னம், உங்கள் 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 சின்னம். நமது சின்னம், நமது சின்னம், உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, நமது சின்னம், உங்கள் சின்னம், நமது சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, நமது சின்னம். ஐயா ஐயா அடி எப்படி? அம்மா ஐயா, உங்க ஓட்டு எனக்கே போடுங்க. இப்ப கால விடுவீங்க, ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால உடைப்பீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க புத்தர் பிறந்த பூமியில பிறந்தோம், காந்தி நடந்த வீதியில் நடந்தோம், தர்மவான்கள், தேசபக்தர்கள். வண்டி புத்தாத கொடு. இந்தாங்க. ஐயோ அதெல்லாம் வட. ஐயோ வீட்டுக்கு வந்து லட்சுமியை வேண்டாம் சொல்லாதீங்க ஐயா. வச்சுக்குங்க ஐயா, அமுக்குங்க ஐயா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. பாலு உங்க வீட்டு பிள்ளை, மறந்துடாம தீப சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. நீங்க சொல்லணுமா? மறந்துடாதீங்க. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்குது. குடும்பத்தோட போய் கொக்கு சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. பாலு தம்பிக்கு தானே? ராமசாமி. பாலு தம்பி சின்னம்? அதுவும் கொக்கு தான். இல்ல, தீபம். அழிஞ்சா ராமசாமி. நாம சேர்ச்சி ஆயிரும். வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்க ஓட்ட எனக்கே போடுங்க. கொக்கு சின்னத்துல போடுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க என்ன சொகத்தை கண்டோம், நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே நான் செஞ்சு தர்றேன். இதுக்காகத்தான் குப்பம்பாலத்துல போய் சேர்மனுக்கு சொல்லி ஆண்டவனே நீங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. கல்யாணமாகி இத்தனை வருஷமா குழந்தையே இல்ல. ஏன் தலைவர் இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கீங்க? இது அரலூசு. நேற்று தான் புருஷன் 5 பேரை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிரு. உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நீங்க தேர்தலியா நிக்கிறீங்க? அப்படியா? அம்புட்டு ஓட்டு உங்களுக்கு தானே, நீங்க தானே ஜெயிக்கிறீங்க. வந்தாயா? உங்கள் ஓட்டு, உங்கள் சின்னம், ஓடுங்கம்மா ஓட்டு.
தீபம் பாத்தீங்களா, சின்ன தீய சிம்பாலிக்கா கொண்டாந்து ஓட்டு கேக்குறாங்க. இதுக்கு தான் 40 கொக்கு பிடிக்கலாம் அப்பவே சொன்னேன். நீங்க தான் வெண்ணைக்கு செலவாம வேண்டான்ட்டீங்க. நோ பாலிடிக்ஸ், வேலைப்பார். சரி, என்ன பாலு தம்பி, ஓட்டு வேட்டில ரொம்ப தீவிரமா இருக்குது. என்னங்க பண்றது? ஊரு மக்களும் நல்லா இருக்கணும்னு சொன்னா சில நரிகளை வேட்டையாடித்தானே ஆகணும். ஆடுங்க ஆடுங்க, எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடுங்க. அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க பானைக்கு கோவணம் கட்டினா நான் யானைக்கே கோவணம் கட்டுவேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு என் மனதார வாழ்த்துக்கள். பாரு தம்பி, வாங்க. நம்ம ஜெயிச்சிருவோம், அவனுக்கு பயம். ஏன் தம்பி பிரச்சாரத்தப்ப அவன் அசிங்க அசிங்கமா சந்து பொந்து ஒண்ணு கூடாம கண்டபடி ஒண்ணு பேசினானல்ல, அவனுக்கு போய் கை கொடுக்கறியா? கை கொடுக்கல, நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பொசிஷன் எப்படி இருக்கு? தோல்வி பயத்துல நாடி நரம்பெல்லாம் தோண்டு போய் அப்படி போடு. பாலு, நான் கூட உன்னை முதல்ல என்னமோ நினைச்சேன். எதிரிய சந்திக்கும் போது கூட ஒரு நயத்தோட சந்திக்கிறேன். என்ன பண்றதுப்பா, சின்ன வயசுல இருந்து என்ன நல்லா நடத்திட்டீங்களே. அதாண்ட மாதிரி நான் பண்ண பெரிய பாக்கியம். உங்க ஓட்டு. தம்பி நில்லுங்க. அவன் அந்த பக்கமா போறானல்ல, நாம இந்த பக்கம் போலாமா? சரி வாங்க. உங்கள் ஓட்டு. உங்கள் ஓட்டு. வணக்கம் தம்பி. பாடி. உங்க பேர் என்ன? வைக்கல. வைக்கலையா? பேரு வைக்கல, எப்படி ஓட்டு போறது? என் பேரே வைக்கலையா. ஓஹோ, வைக்கலையா? உங்க அப்பா பேரு? சிக்கல. சிக்கலையா? தாத்தா பேர் வேணுங்களா? வேணாயா, முதல்ல பேருக்கு மைய வச்சுடியா, போயா. போங்க, வெளியிடு. உங்க பேரு? முத்திரத்தங்கம். யோ ராமசாமி, ஏன் பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? பேயறிஞ்சா பரவாயில்லைங்க, பொறுத்துக்கலாங்க. அது செத்து போன ஒண்ணு. இந்த பாலு போய் உயிரோடு இருந்துட்டு மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. தேர்தல்னா அப்படிதான், வெற்றி தோல்வி நம்ம கையில இருக்கு. அதுக்கு இல்லீங்க, இந்த வீடு வாசலு தோட்டம் துறவெல்லாம் வச்சு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிட்டுங்க. அதாங்க. யோ ஏன் பிச்சைக்காரத்தனமா பேசுற? நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஏன்னா மக்கள்ல நம்ம பக்கம். அதாங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கணும்ன்றக்காக கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஐயா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய ஓட்டு விழுந்திருக்கேன். அப்ப நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க. நானே 4 ஓட்டு போட்டுக்கிறேன், பாத்துக்கங்க. ஆனா எதுல போட்டேன்னு தான் தெரியல. விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்லைங்க, நான் நெஸ்மாலுமே மறந்து போச்சுங்க. ஐயோ, இவனை முதல்ல வெளிய அனுப்புங்களேன், டென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறான். யோ நீ என்ன டென்ஷன் பண்ற? வணக்கம். நடைபெற்ற குப்பம்பாளையம் சேர்மன் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு பாலு அவர்கள் 55,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து போட்டியிட்ட ராமசாமியை டெபாசிட் இழக்கச் செய்தார். நான் சொன்னேன்ல, பாலு தம்பி தான் ஜெயிப்பாருன்னு. ஈன முக்கிய இப்ப போய் நாமத்தை போட்டுட்டு தர்மம் தலை நிமிர்ந்துருச்சு, நீதி நிலைச்சிருச்சு, அநியாயம் அழிஞ்சிருச்சு, நியாயம் கிடைச்சிருச்சு. சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு. ஐயா, காசு வாங்கினாங்களே தவிர தொகுதியில இறங்கி யாரும் சரியா வேலையே செய்யலீங்க. 7வது வார்டும் 8வது வார்டும் ரொம்ப மோசங்க. அதுவும் நீங்க நிறுத்தின வேட்பாளர் தோத்ததை நினைச்சா நமக்கே தாங்கலீங்க. ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. ஏய், 2 பேரும் அப்படியே ஓடி போயிருங்க. இனிமே இந்த பக்கம் எங்கேயாவது பார்த்தா நடக்கிறதே வேற. கிளம்பு கிளம்பு. ஏனுங்கண்ணா, அவங்க சொல்றது நியாயமா தானுங்களா இருக்கு? என்னது மாமனார சொல்லுங்க மாப்ள. நாம எப்பவும் தோக்க கூடாது. அப்படி தோத்துட்டா நம்மள தோக்கடிச்சவன உசுரோட விடக்கூடாது. மாப்ள, என்ன தகச்சிட்டீங்க? அதுதான் மிராசு. மிராசு இல்லப்பா, தராசு. என்ன நிறுவ? ஏய் ஐயா, பருவதம்மா, தம்பி பாலு நன்றி சொல்ல வந்திருக்கு. ரொம்ப நன்றிமா, உங்க தயவால ஜெயிச்சிருக்கேன். இந்த உதவி என்னைக்கு மறக்க மாட்டேன். வர்றமா. வரமா. வணக்கம்.
ரொம்ப நன்றிண்ணே. அம்மா ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க. ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு சம்மந்தி, வெற்றி ஊர்வலத்துல பாலுவை குத்தி கொலை பண்ண ஆள் அனுப்பிச்சான்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல. கத்தியை கொடுத்த மறந்துட்டீங்களா? ஏமா அவசரப்படுறீங்க? நம்ம ஆளுங்க ஒரு காரியத்துல இறங்க மாட்டாங்க. அப்படி இறங்குனா முடிக்காம விட மாட்டானுங்க. அவ செத்துட்டாங்கிற செய்தி வரணும், அவ்வளவுதானே? இப்ப தாங்க பெக்கு ஏறுன எஃபெக்டே தெரியுது. ஏனுங்கண்ணா, அடுத்த மாசம் ஆகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். டேய், நிதானமா இருக்கும்போது என்ன வேணாலும் திட்டு. போதையில் இருக்கும்போது தாறுமாறா பேசின தலையை கழிச்சு துப்பிடுவேன். சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, சேர்மன் பாலு, வணக்கம். சமீபத்தில் சேர்மனாக வெற்றி பெற்ற பாலு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் போது அடையாளம் தெரியாத சில ரவுடிகள் அவரை கத்தியால் குத்திவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தனர். ஆபத்தான நிலையில் திரு பாலு அவர்கள் தற்போது அன்னை தெரசா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் டாக்டர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குற்றவாளிகளை போலீஸ் வலைவீசி தேடி வருகிறார்கள். மாப்ள, தூள் கிளப்பிட்டீங்க. சபதி, இடைத்தேர்தல் கன்ஃபார்ம்டு. குர்ரா. சேஸ். டாக்டர் பாலுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் அவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சுயநினைவு திரும்புற நேரத்துல எந்த விதமான அதிர்ச்சி செய்திகளையும் சொல்லாதீங்க. அது அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். பாலு, வணக்கம். சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கத்தியால் குத்தப்பட்ட திரு பாலு அவர்கள் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் அன்னை தெரசா மருத்துவமனையின் டாக்டர்கள் குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சொல்லிங்க, இவளுக்கு என்ன மாதிரியே பிடிவாதம் ஜாஸ்தின்னு. நான் பெத்த பொண்ணாச்சே. மீனு குட்டி, இங்க பாருமா யாரு வந்திருக்காங்கன்னு. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா. காதலுக்காக நீ எது வேணாலும் செய்வேன் எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நானும் எது வேணாலும் செய்வேன் உனக்கு தெரியும். வீணா பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவை நகையெல்லாம் கட்டிட்டு மரியாதையா மணவரைக்கு வந்து சேரு. இங்க இருந்து அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பணமாத்தான் எடுத்துட்டு போக முடியும். ஏமா,
ஒப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? அட விடுங்க சம்பந்தி, இவ அவ்வளவு தூரம் போகும்போது நாமளும் ஒரு ரேஞ்சுக்கு போக வேண்டாமா? ஆனா அந்த பாலு பையன் இவ கூட தான் சேர்ந்து வாழ முடியல, ஊருக்குள்ள உயிரோட திருட்டுன்னு பார்த்தா அதுவும் அவளுக்கு பிடிக்கலாட்டு இருக்குது. ஏய், ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாலு பையன் உயிருக்கு போராடிட்டு அரை உயிரும் குழையுமே கிடக்குறான். அவனை கொன்னு பணத்தை கொண்டு இங்க போடுங்க, 2 பேரும் பணமாவது ஊர்வலம் போகட்டும். வாங்க. நில்லுங்க. அம்மா, அப்பா, மீனவல்ல இப்ப வந்துருவாப்பா. வணக்கம். பிரபல தொழிலதிபர் மிராசுதார் தனிக்காச்சலம் அவர்களின் மகன் காத்தமுத்துவுக்கும் அவரது நெருங்கிய நண்பர் திரு ராமசாமி அவர்களின் மகள் மீனாவுக்கும் இன்று மணமகன் இல்லத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருப்ப? ஒன்னு அழைச்சு சொல்லு. ஒண்ணு அழைச்சு நான் மூத்த குருக்களாக்கும், நான் சொல்றதா நீ செய்யணும். மந்திரம் சொல்லுவாய். சரி அபிஷ்டு, இன்னைக்கு பூரா நான் நல்லா இருக்கிறது. பொண்ண சாயந்தரம் கூட அழைச்சிட்டு வரலாம். என்ன கல்யாணம் பண்ண வந்தியா, கல்யாணம் பண்ண வந்தியா? எவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருப்ப? சீக்கிரம் பொண்ணு வர சொல்லியா? நேக்கு தோன்றப்பதான் பொண்ணு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இந்தாமா, நீ போய் பொண்ணை கூட்டு வா போ. போதும், தாலி எடுத்து கட்டட்டும். குடித்தா கட்டிடுவேடா. ஆமா, அப்ப நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, உடனே தாலி கட்டிடுங்க. என்ன விடுங்கடா, தாலி தானே வேணும். இந்தா போறேன்.
எல்லாரும் ஓடி வாங்கடா, ஐயர் வசமா மாட்டிட்டாரு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க, இங்க வாங்கடா.